அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வச்சிக்கிறான் என்றதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அன்னவங்க சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க. அஸ்ஸலாத்து மஜ்லபத்துன் லிர்ரிஸ்க். நாங்கள் ரிஸ்கை தேடி அலையக்கூடியவங்களாக இருக்கிறோம், ஆனால் இந்த தொழுகை ரிஸ்கை இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவதாக சொல்லி காட்டுறாங்க, ஹாஃபிலத்துன் லிஸ்ஸிஹா. அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்திக்கிறான். அந்த வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை நீடித்து அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இந்த தொழுகை தான். மூணாவதாக சொல்கிறாங்க, தாஃபிஅத்துன் லில் அதா. எங்களுக்கு பல நோவினைகள் வரும், அந்த நோவினைகளை தட்டக்கூடியது தடுக்கக்கூடியது இந்த தொழுகை தான். மத்ரதத்துன் லில் அதுவா. அல்லாஹ்விடத்தில் இருந்து பல நோய்கள் எங்களுக்கு வர இருக்கும், அந்த நோய்களை தடுக்கக்கூடியது தட்டக்கூடியது இந்த தொழுகை தான். முகவ்வியத்துன் லில் கல்ப். பலவீனமான உள்ளங்களை பலப்படுத்தக்கூடியது இந்த தொழுகை தான். முபய்யிதத்துன் லில் வஜ்ஹ். முகத்தை வெண்மையாக்கக்கூடியது இந்த தொழுகை தான். முஃப்ரிஹத்துன் லின் நஃப்ஸ். உள்ளத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தொழுகை தான். முத்ஹிபத்துன் லில் கஸல். சோம்பேறித்தனத்தை நீக்கக்கூடியது இந்த தொழுகை தான் என்றதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அன்னவங்க ஜாதுல் மஆத் என்ற கிதாபில் சொல்லி காட்டுறாங்க.